மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தேன், ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல எடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாசம் செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும் பிதாவை ஆவியோடு உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்னே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமே துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து மூலம் நினைப்பிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான பரிசுத்தவான்களே, உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையை மிகவும் சிறப்பாக எண்ணுகிறார்கள். காரணம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தேவனுடைய வார்த்தையின்படி மரித்து வேத வாக்கின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று விடியற் காலையிலே அவர் உயிர்த்தெழுந்தார். முதலாக ஆதாம் முதற்கொண்டு எல்லா மனிதர்களும் மரித்து மண்ணோடு மண்ணாக போகும்போது இயேசு தாமே தேவனுடைய குமாரனாய் இருக்கிறதுனாலே, மரணம் பாவம் மற்றவராய் இருக்கிறதுனாலே மரணம் அவர் மீது அதிகாரம் செலுத்த இயலவில்லை. அவருடைய சரீரம் அவருடைய ஆத்மா கரை அற்றதாக இருந்ததினாலே பாதாளம் அவரை மேற்கொள்ளவில்லை. இயேசு மரித்தோர்ந்து எழுந்தார். இதுதான் நற்செய்தி, இதுதான் உலகத்திற்கான அறைகூவலாகிய நற்செய்தி. இயேசு மரித்தோர்ந்து எழுந்தார். இயேசு மரித்தோர்ந்து எழுந்தார் என்பது ஒரு பொதுவான செய்தியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இந்த உயிர்த்தெழுதல் எவ்வளவு பாதிப்பை உண்டாக்குறது, எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, எவ்வளவு பெரிதான நம்பிக்கையை தருகிறது. அதுதான் நம்முடைய விடுதலையின் நற்செய்தியாக இருக்க முடியும். 1 கொரிந்தியர்
15வது அதிகாரம் 55வது வசனம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. இந்த அற்புதமான 2 வரிகள், மரணமே உன்னுடைய கூர் எங்கே இருக்கிறது. ஒரு தேள் கொட்டினால் விஷம் எங்கே இருக்கிறது என்று நமக்கு தெரியும். ஒரு பாம்பு கடித்தால் விஷம் எங்கே இருந்து வந்தது என்று நமக்கு தெரியும். மனிதனுடைய வாழ்க்கையில மரணம் எங்கே இருந்து வருகிறது? என் அன்பு சகோதரர்களே, பதில் சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 56வது வசனம், மரணத்தின் கூர் பாவம். பாவம் என்ற முள்ளில் இருந்து மரணம் நமக்கு உண்டாயிற்று. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்று சொன்னால் சட்டம் என்று பொருள். நன்மை தீமை அது சட்டங்கள். சட்டம் இல்லாவிட்டால் நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. எல்லா மனிதனையும் தேவன் தமது சாயலாகவும் தமது குமாரராகவும் மாற்றிக்கொள்ளும்படியாக சட்டத்தின் வழியாக இஸ்ரவேலை உருவாக்கினார். இஸ்ரவேலில் ஒருவராக இயேசு கிறிஸ்து யூத கோத்திரத்திலே பிறந்தார். அவர் பாவமற்றவராக இருந்தும் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் நம்முடைய பாவங்களை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக, பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் சிலுவையிலே மரித்தார். அற்புதமான ஒரு கேள்வி இந்த உயிர்த்தெழுந்த நாளில, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன்னுடைய வெற்றி எங்கே, உன்னுடைய ஜெயம் எங்கே என்று கேட்கிறார். சகோதரர்களே, வாழ்க்கையில சூரியன் எப்பொழுதும் பிரகாசமாக இருந்தாலும் நமக்கு கண்ணு இருந்தால் தான் பார்வை தெரியும். அப்படியே கண்ணு இருந்தாலும் மனம் இருந்தால் தான் நமக்கு சூரிய ஒளியின் அருமை தெரியும். கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நாம் சொல்லும்போது, உணரும் போது, போதிக்கும் போது அது என்னுடைய அனுபவமாக மாற வேண்டும். அந்த உயிர்த்தெழுதல் எனக்கு பயனாக மாற வேண்டும். இன்னைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிற கோடான கோடி மக்கள்ல நீங்கள் ஒருவராக இருந்தால் நீங்கள் பூமிக்குரிய மக்களா இருப்பீங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும்போது அது உங்கள் அனுபவமாக இருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீங்க. அப்பொழுது உங்கள் மீது பாதாளத்துக்கு அதிகாரம் இல்லை. பாதாளம் உங்கள் மீது தன்னுடைய கருப்பு போர்வையை போர்த்த முடியாது. நீங்கள் மரண வாசலில் நடந்தாலும் தேவ கரத்தினால் காப்பாற்றப்படுவீர்கள். அந்த சகோதரர்களே, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் இந்த மூல உபதேசத்தை, இந்த அனுபவத்தை, how to enjoy the resurrection, how resurrection helps you, உனக்கு இந்த உயிர்த்தெழுதல் எவ்விதமாக உதவி செய்கிறது என்று பவுலடியார் போதிக்கிறார். முதலாவது என்ன சொல்கிறார்? இந்த உயிர்த்தெழுதலை நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். உயிர்த்தெழுதலை உலகம் கொண்டாடும், ஏனென்றால் அது அவர்களுக்கு செய்தி, அனுபவம் அல்ல. பவுலடியார் இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனம், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கொரிந்திய சபைக்கு இந்த கடிதத்தை எழுதும்போது நான் அடைந்தேன் என்று சொல்லுகிறார். எதை அடைந்தார்? இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை அடைந்தேன் என்று சொல்லுகிறார். சகோதரர்களே, உன்னுடைய வாழ்க்கையில இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம் இருக்கிறதா? உலகத்தில் ஏராளமான திருச்சபைகளும் தனிச்சபைகளும் இருக்கிறது. அது அவர்களுக்கு ஒரு கொண்டாட்டமாக போய்விட்டது. ஒரு கூட்ட மக்கள் மிட்டாய் தின்று புத்தாடை அணிந்து தெருக்களில் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் மது குடித்து வேசித்தன வீடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். பல வேத புத்தகத்தை கையிலே வைத்து அதை படிக்காமலேயே வாழ்கிறார்கள். தேவதாசர்களாகிய நீங்கள் இயேசு மரித்தோர்ந்து எழுந்தார் என்பதை உங்கள் அனுபவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதைத்தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று பொருளாகிறது.
When you understand the true resurrection of Jesus Christ, that is called salvation. அதுதான் நம்முடைய ரட்சிப்பு. அந்த உணர்த்துதலை, அந்த அனுபவத்தை நாம் அடைய வேண்டும். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், நான் சாப்பிட்டால்தான் உங்களுக்கு தர முடியும், எனக்கு சுவை தெரிந்தால்தான் உங்களுக்கு அதை நான் தர முடியும், எனக்கு மகிழ்ச்சி இருந்தால்தான் அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். பவுலடியார் சொல்கிறார், நான் அனுபவித்ததை உங்களுக்கு பிரதானமாக தருகிறேன், விசேஷமாக தருகிறேன். செய்தி என்ன தெரியுங்களா? பாருங்கள், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து. இந்த வசனம் பல முறை நம் காதுகளில் கேட்டிருக்கலாம் அல்லது படித்திருக்கலாம். 2 முறை இந்த வசனத்தில் வேத வாக்கியங்கள் அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர்ஸ் என்று நீங்கள் படிக்கிறீங்க. வேத வாக்கியங்கள் என்பதை ஸ்கிரிப்சர்ஸ் என்று போட்டிருக்காங்க. வார்த்தை என்ற சொல்லுக்கு வேர்டு, வார்த்தை வேற, வாக்கியங்கள் வேற. வாக்கியங்கள் நம்ம சொல்லும்போது பல வார்த்தைகள் ஒன்று சேர்த்தால் அது வாக்கியங்களாக மாறும். தேவனுடைய வசனங்கள் இந்த பைபிள்ல வாக்கியங்களாக இருக்கிறது. ஒற்றை சொல்லாக இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட விசேஷங்களாக, தகவல்களாக, போதனைகளாக, வேத வாக்கியங்களாக இருக்கிறது. அடுத்தது, இந்த வேத வாக்கியங்கள் மனிதனுடைய ஆலோசனை அல்ல, கண்டுபிடிப்பு அல்ல, தேவனுடையதாக இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள், வேத வாக்கியங்கள். அப்படியானால் தேவனுடைய தீர்மானம், ஆலோசனை, திட்டம் ஆதி காலம் முதல் கிறிஸ்துவை கொண்டு எல்லா மனிதர்களையும் ரட்சிப்பதற்காக, எல்லா மனிதர்களையும் கிறிஸ்துவின் சாயலுக்கு உணர்த்தும்படியாக தேவனுடைய அநாதை தீர்மானத்தின்படி கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். இதுதான் சொந்தம், இதுதான் நம்முடைய பந்தம். இயேசு சிலுவையிலே மரித்தார் என்பது இந்த நாட்டு பிரதமருக்கு தெரியும், இந்த நாட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு தெரியும், உலகத்தில் யாருக்கும் தெரியும். ஆனால் எதற்காக மரித்தார் என்றால், பாவம். அவரை யூதர்கள் கொன்றார்கள், ரோமர்கள் சிலுவையில் அறைந்தார்கள் என்பது தகவல், அது உலகத்துக்கான செய்தி. ஆனால் பவுலடியார் சொல்கிறார், நமது பாவங்களுக்காக. இப்பதான் இயேசு ஏன் சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் என்ற இந்த வேத வாக்கியங்கள் நம்முடைய பாவங்களுக்காக நிகழ்த்தப்பட்டது. to our sins, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாளில் வேத வாக்கியங்களின்படி அவர் உயிர்த்தெழுந்தார். 2 முறை வேத வாக்கியங்களை நாம் படிக்கிறோம். 3 தகவல்களை இங்கே பார்க்கிறோம். 1, இயேசு மரித்தார். 2, அடக்கம் பண்ணப்பட்டார். 3வது உயிர்த்தெழுந்தார். Christ died, Christ buried, Christ resurrected. ஏன் இந்த 3 தொடரும் ஒரே வரிசையிலே பேசப்பட்டிருக்கிறது? சுவிசேஷத்தினுடைய மாண்பு, சிறப்பு, போதனை இங்கேதான் இருக்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய மொத்த வாழ்க்கையும் இந்த 3 வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஏனென்றால் இயேசு இந்த உலகத்தில் வந்ததே நமது பாவங்களுக்காக மரிப்பதற்காக, நம்முடைய பாவங்களுக்காக அடக்கம் பண்ணுவதற்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பதற்காக. இந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஒரு நாள் நான் தமஸ்கு போகிற வழியில கர்த்தராகிய இயேசுவானவர் எனக்கு தரிசனமானார். இயேசு கிறிஸ்து வேத வாக்கின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த நற்செய்தியை நான் புரிந்து கொண்டேன். அப்படி புரிந்து கொண்ட நான் அந்த பட்டணத்துக்குள் போகும்போது பார்வையற்றவனாக போனேன்.
அங்கே அனனியா என்ற ஒரு சகோதரன் வந்து எனக்காக ஜெபம் பண்ணின போது என் கண்களில் இருந்து மீன் செதுகள் போல் ஒன்று விழுந்து நான் பார்வை பெற்றேன். அப்போஸ்தலர் நடபடியில் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் படிக்கிறோம், நான் எழுந்து ஞானஸ்தானம் பெற்றேன். அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற அந்த தகவலைத்தான் நான் பிரதானமாக அடைந்ததும் உங்களுக்கு ஒப்புவித்ததுமான என்று சொல்கிறார். அதாவது என் வாழ்க்கையில் நான் அடைந்த அனுபவம் இதுதான், அதை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். என்னது அது? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி அவர் மரித்தோர்ந்து எழுந்தார். இதுதான் அந்த தகவல். சகோதரர்களே, இப்பொழுது இந்த தகவலை குறித்து மீண்டும் என்ன சொல்கிறார்? கொரிந்திய சகோதரர்களே, நான் உங்களுக்கு கொடுத்த இந்த செய்தியை, இந்த அனுபவத்தை, இந்த தத்துவத்தை, இந்த உபதேசத்தை நீங்கள் மாற்றக்கூடாது, அதை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. நான் உங்களுக்கு கொடுத்த பிரகாரமாக நீங்கள் அந்த அனுபவத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, 1 கொரிந்தியர் 4:6 படிக்கிறோம், எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எண்ண வேண்டாம். 1 கொரிந்தியர் 4:11 படிக்கிறோம், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். அப்படியானால் தேவனுடைய வார்த்தை என்னவோ எவ்வளவோ அப்படியே நடப்பதுதான் கிறிஸ்தவ விசுவாசம். பவுலடியார் கொரிந்தியருக்கு சொல்கிறார், நான் அனுபவித்ததை உங்களுக்கு தந்தேன். எதை நான் அனுபவித்தேன்? கிறிஸ்தனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலாகிய வேத வசனத்தின்படியான அந்த சத்தியத்தை நான் அனுபவித்தேன். அதை நான் உங்களுக்கு கொடுத்தேன். நான் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் அனுபவியுங்கள், மற்றவர்களும் அனுபவிக்கும்படி உதவி செய்யுங்கள். அன்பு சகோதரர்களே, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 2வது வசனம், நான் உங்களுக்கு, கவனிங்க, பிரசங்கித்த பிரகாரமாய். ஏதாவது விளங்குதா உங்களுக்கு? பவுலடியார் என்ன சொல்ல வராரு? அதோடு ஒன்று நீ கூட்ட முடியாது, குறைக்க முடியாதுன்னு சொல்றார். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்கும். Your faith shall be vanity. மக்களுக்கு விசுவாசம் இருக்கிறது, ஆனால் விசுவாசிக்கிற மனிதர்கள் கீழ்ப்படிவதில்லை, அதன்படி நடப்பதில்லை. பவுலடியார் சொல்கிறார், நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாக அதன்படியே நீங்கள் நடந்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. அதை மாற்றிவிட்டால், தவறாக அதை செய்ய ஆரம்பித்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்காது. கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ரட்சிப்பு என்பது ஒரு ஒழுங்கின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசம் உள்ளவர்களாக அந்த ஒழுங்கிற்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை ரட்சிக்கிறார். ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு மனிதனும் 3 காரியங்களை செய்கிறான். வேத வாக்கின்படி கிறிஸ்து மரித்தாரே, அதுபோல கிறிஸ்துவுடனே அவன் மரிக்கிறான். கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டாரே, அதுபோல அவனும் அடக்கம் பண்ணப்படுகிறான். கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுந்தாரே, அதுபோல அவரும் மரித்தோர்ந்து எழுப்பப்படுகிறான். ஆக இந்த 3 செய்தியும் அல்லது காரணங்களும் காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில அச்சடையாளமாக அப்படியே நிகழ்த்தப்பட வேண்டும். நான் அடைந்ததும் பிரதானமாக உங்களுக்கு ஒப்புவித்ததும் என்னவென்றால், நான் அதை அனுபவித்தேன், நீங்கள் அனுபவியுங்கள். இப்பொழுது என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி நீங்கள் உங்களுடைய விசுவாசத்திலே தோல்வி அடைவீர்கள். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய தனித்தன்மை. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று உலகம் முழுதும் கத்தி கொண்டிருந்தாலும் ரட்சிக்கப்படுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ரோமருக்கு எழுதிய நிருபம் 6வது அதிகாரம் 17வது வசனம், முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தும்
இப்பொழுது உங்களுக்கு பேனால் அடிக்கோடிடுங்கள், ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். பவுலடியார் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனத்தில் என்ன சொன்னாரு? நான் அடைந்ததும் பிரதானமாக உங்களுக்கு ஒப்புவித்ததும் என்னவென்றால் என்று சொல்றார். நான் அடைந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். எதை கொடுத்தார்? வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி அவர் மரித்தோர்ந்து எழுந்தார். இந்த 3 உபதேசங்களுக்குள்ள நம்முடைய பாவ மன்னிப்பு அடங்கி இருக்கிறது. கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்பது நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். ஆக அந்த மரணத்தை நாம் அனுபவிப்பதற்கு, நாம் ரட்சிப்பாக மாற்றிக்கொள்வதற்கு, ரட்சிப்பின் அனுபவமாக மாற்றிக்கொள்வதற்கு ஒரு பூட்டுக்கு ஒரு சாவி இருப்பது போல ஒரு உபதேசம் இருக்கிறது, ஒரு கொள்கை இருக்கிறது. என்ன சொல்கிறார்? பாவத்திலே முன்னே நீங்கள் அடிமைகளா இருந்தீங்க, இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உபதேச சட்டம், ஆங்கிலத்தில் தட் ஃபார்ம் ஆஃப் டீச்சிங், உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாக எந்த விதமான ஹெசிடேஷன் இல்லாம, எந்தவித கரைச்சல் இல்லாம, சந்தேகம் இல்லாம நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். இதைத்தான் பவுலடியார் கொரிந்தியர் எழுதிய நிருபத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை முன்னிட்டு நான் அடைந்த அனுபவம் என்று சொல்கிறார். உலகம் முழுவதும் இன்று உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடுகிற மக்கள் இந்த அனுபவத்தை பெற்றார்களா? நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இதோ அதற்கான பதில். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மரித்தோரிலிருந்து எழுந்தார். மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் ஒரு உபதேசமாக இருக்கிறது. அந்த உபதேசத்தை நான் பெற்றுக்கொண்டேன், நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இந்த உபதேசத்தை மாற்றிவிட்டால், நான் பிரசங்கித்த பிரகாரமாக அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள். இல்லை என்றால் உங்களுடைய விசுவாசம் விருதாவாக இருக்கும், உங்களுடைய முயற்சி வீணாக இருக்கும், உங்கள் நம்பிக்கை வீணா இருக்கும், உங்கள் மதம் வீணா இருக்கும். You be a true Christian, having a great rejoice of your salvation. You be a great Christian, enjoying the great salvation. பாருங்கள் அந்த வசனத்தை. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படினதினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு இப்பொழுது அடிமைகளாக இருக்கிறீர்கள். இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். நாம் இப்பொழுது நீதியின் கீழ் இருக்கிறோம். இப்பொழுது நாம் என்ன சொல்கிறோம்? உலகத்தை பார்த்து, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறவர்களாக நாம் மாறிவிட்டோம். அன்பு சகோதரர்களே, இந்த அனுபவத்தை நாம் நேரடியாக பெறுகிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஞானஸ்தானம். உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததனாலே என்று நாம் படித்தோமே, மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிற இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் ஞானஸ்தானம். மார்க் 16:16 படிக்கிறோம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். மனப்பூர்வமாக அந்த உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தவன் ரட்சிக்கப்படுகிறான். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியும். இப்பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 முதல் சில வசனங்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா?
4வது வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருப்போம். இந்த 3 வசனத்துல அடக்கம் மன்னிக்கணும், இந்த 3 வசனத்துல மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் தொடர்ந்து இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஞானஸ்தானத்துக்கு வருகிற ஒரு மனிதன் கிறிஸ்துவுடன் அவன் மரிக்க தயாராகிறான். கிறிஸ்துவை போல அவன் அடக்கம் பண்ணப்படுகிறான். கிறிஸ்துவை போல அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்க அவன் எழுந்திருக்கிறவனாக இருக்கிறான். ஆகவே கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் என்பதுதான் அந்த உபதேச சட்டம். ரோமர் 6:17. இந்த உபதேச சட்டத்தை தான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனத்தில் நான் பிரதானமாக அடைந்ததும் உங்களுக்கு ஒப்புவித்ததுமான என்று சொல்கிறார். நான் முதலாவது அதை அடைந்தேன் என்று சொல்கிறார். இந்த அனுபவத்தை நான் அடைந்ததுனாலே உங்களுக்கு இதை நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை தவறாக எடுத்துக்கொண்டால், தவறாக புரிந்து கொண்டால், தவறாக செய்துவிட்டால் உங்களுடைய விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் சரியாக செய்வீர்களானால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவான வேத வாக்கினின்படி என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்ற நிலைக்கு நீங்கள் வரும்போது, என்னுடைய பாவங்களுக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் என்ற நிலைக்கு நீங்கள் வரும்போது, என்னுடைய விடுதலைக்காக அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற நிலைக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நித்திய ஜீவன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லாரும் பாவம் செய்தனாலே தேவ மகிமை இழந்து விட்டார்கள். ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். என் அன்பு சகோதரர்களே, இந்த அற்புதமான நாளில் உலகெங்கிலும் மக்கள் இயேசு மரித்தோர்ந்து எழுந்தார் என்று கொண்டாடினாலும் பாராட்டினாலும், அதை குறித்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தாலும், அதை அனுபவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அது உங்களுடைய சொந்த அனுபவமாக இருக்க வேண்டும். The resurrection of Jesus Christ must be your life experience. எப்பொழுது நான் என்னுடைய பாவத்திற்காக வேத வாக்கின்படி அவர் சிலுவையில் மரித்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, என்னுடைய பாவத்திற்காக அவர் வேத வாக்கின்படி அடக்கம் பண்ணப்பட்டார் என்று விசுவாசிக்கிறீர்களோ, என்னுடைய பாவங்கள் நிமித்தம் விடுதலை தரும்படி இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று விசுவாசிக்கிறீர்களோ, அப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படியும் போது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாகி நீதிக்கு அடிமைகளானீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று நீங்கள் சொல்லலாம். பவுலடியார் சொல்கிறார், நான் அடைந்ததும் பிரதானமாய் உங்களுக்கு ஒப்புவித்ததும், அந்த ஒப்புவிக்கப்பட்ட அந்த உபதேச சட்டத்தை கைக்கொள்கிற விஷயத்தில் நீங்க வேறு விதமாக நடந்தால் உங்கள் விசுவாசம் பயனற்றதாக இருக்கும் என்று சொல்கிறார். ஆகவே அன்பு சகோதரர்களே, இந்த அற்புதமான நாளில் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் உங்கள் அனுபவமாக, உங்கள் வாழ்க்கையாக, உங்கள் நம்பிக்கையாக, உங்கள் எதிர்காலமாக கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இதை ஆசீர்வதித்து நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். அன்பான தகப்பனே, வசனத்தை கேட்ட யாவர் மீதும் பின்மாறியும் முன்மாறியும் அருள வேண்டும் என்று செபிக்கிறேன். நினைவாற்றலை தாரும். சத்தியத்தை புரிந்து கொள்ளும் விடுதலையின் மனதை கட்டளையிடும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து,
இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறதப்பா. நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள், இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்களில் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?